யோ, டவுன் காரங்கிறது சரியா தானே இருக்கு. காரியம் முடிஞ்சுன்னு கழட்டிக்க பாக்குறியா? அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு, தொலைச்சு போடுவேன். என்ன புருஷன் முன்னாடியே முடிவு பண்ணிட்டியா? என்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டி பிடிச்சிட்ட, நான் இன்னொருத்தனைய கட்டிக்க முடியும்? சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற சொல்லு. இப்படி வா. ஏன் அதுக்கு இப்படியே மேல ஏறி உட்கார்ந்துறது? நான் உட்காராம வேற ஒருத்தைய உட்கார முடியும்? தெரியாம ராத்திரில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நாளையில இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. நான் ஆம்பளை, ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ பொம்பளை, உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலையா? இந்த பாரியா, இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க. அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு, நம்ம 2 பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன். 20,000ங்களா? 2000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? நிஜமா? அடாடாடாடாடா, இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நிதானமா யோசிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? இந்தா. இரு இரு இரு. இது சனிக்குளத்துல திருநகாசில் தானே வாங்கினேன். ஆமா. முதல்ல இதை கீழே போடு. பசிக்குதியா? இப்பதான் புருஷன் முன்னாடி சத்தியம் பண்ண. முதல்ல இதை கீழே கொட்டு. இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு, நாளையில இருந்து வச்சுக்கலாம். முதல்ல கீழே கொட்டுங்கற. பசிக்குதியா? யோ, பசிக்குதியா? 2000 ரூபாய். பசிக்குதியா? முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனை பண்ணுவோம், பேசாம இரு. இந்த பாரியா, எனக்கு பசிய மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நிஜமா? நிஜமா. இப்போ நான் உன் பசியை மறக்க வைக்கணும். உன் பசியை மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற? இல்ல, உன் பசியை மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதான் பாக்குறேன். அது எப்படி? ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசியை மறக்க வைப்ப? எப்படியா? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நெல்லு. வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ. நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுன்னா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தரையில முட்டுதானே பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனிக்குளத்துல எதுக்கு மூங்குன? அது ஆள எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ.
வாங்க வாங்குறேன். என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சுனால இப்படி இருக்கா? முழுகாம இருக்கேன்னு சொன்னல. போயா. இரு இரு, இது ஆயுத கேஸ். ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால நான் எடுத்துறேன். சொல்லு, தனி குளத்துல தான் திருநேன். ஆமா. மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டு. ஐயோ, கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கொட்ட 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐயா, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதல்ல தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா அதுலயும் நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற. ஏதாவது வேலை வெட்டி பார்க்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன். கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனிக்குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் காட்டி கொடுத்தோம்னா 2 பேத்துக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு. 2 பேரும் ஒன்னா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளையில இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது. மரியாதை பங்கு கொடுக்க போறேன் இல்லையா? சனீஸ்வர பகவான் போல இருக்க. காவலியா ஓடி. இந்த பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்கார வந்து இதுல பங்கு கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிருவேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணியில இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இங்க தான் யாருமே இல்லையே. சரி, என்ன என்ன சினுங்கள்? துணிய கொடு. துணியா? வா, வந்து எடுத்துக்கோ. வா, முதல்ல உன் கையில இருக்கிற காசெல்லாம் அந்த படிக்கட்டுல எடுத்து வை. வா, எடுத்து வை. என்ன துணியா? ராத்திரி பூரா இப்படியே தண்ணி குளிரு, இல்லன்னா ஆதாமி அவள் மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ. போகாதியா, நான் தெரியாம செஞ்சுட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுற, துணியை கொடுத்துறியா? யோ, போகாதியா. யோ, இனிமே இந்த சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு. இனிமே நான் சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன். செஞ்சது தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு. என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடல, நான் போயிட்டே இருப்பேன். சரி அத்தா. சந்தோஷம்.
என்ன? தொலைஞ்சு போ. இந்த காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல, நான் சனி குளத்துல முங்கினல, அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல, நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனி குளத்துல இறங்குறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். துணி? நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, அப்ப நான் துணி பாத்தியா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் வேடிக்கை பாக்குறது? நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கா வந்தேன்? ஏதோ தற்செயலா வந்தேன், பார்த்தேன். ஆனா நல்லா இருந்தது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத. சி, இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது. இதை வெளியே 4 பேர்த்திட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன். யோ 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 யோ, என்ன? உனக்கு கெஞ்சி கேக்குறியா? தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத. சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி என்ன குஷிப்படுத்து. நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற ஆளா? இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல, நாளை காலையில ஊரு பூரா போய் டமார் அடிப்பேன். இத பாரு, இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நீ வயசு பொண்ணு, இதுவும் மான பிரச்சனை. அப்புறம் இஷ்டம். என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாடுறதா? சனி குளத்துல உனக்காக ஒருத்தி விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நானையும் சனி குளத்துல திருடினத சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனி குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதானே? உன்னை யார் யா குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல, சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட. நாளைல இருந்து செலவுக்கு நான் என்ன பண்றது? நான் தானே சத்தியம் பண்ணிக்கிறேன். நீ வழக்கம் போல சனி குளத்துல முங்கி எந்திரிச்சிரு. அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? இது புருஷன் பொண்டாட்டியா? அது சரி. நட, வீட்டுக்கு போலாம். உன்னதாயா போலாம். இந்த பாரியா, ஒவ்வொரு மனுஷனுக்கு கெட்ட நேரங்கிறது இன்னொரு மனுஷன் மூலமா தான் வரும். முருகாப்பன் ஜெயிலுக்கு போனங்கிறது அந்த ஆள் தலையெழுத்து. அது உன் மூலமா வந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக சொந்த தம்பிங்கிறது உண்மையை மறைச்சிட்டு ஊரை விட்டு போனோங்கிறியே. முருகப்பன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒண்ணுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதில் நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நியாயமா சொல்ல போனா முருகப்பன் இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் இவ்வளவு வசதிக்கு வந்திருக்காது. காசு பணத்தை மட்டும்தான் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடிஞ்சது. ஆனா அந்த குடும்பத்தோட கௌரவத்தை என்னால காப்பாற்ற முடியலையே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தை பார்த்து கொலகார குடும்பம்னு சொல்லும் போது எங்க அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் நான் தானே. யோ, ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டு கூடாது. பேசாம வீட்டுக்கு நட. சொர்ணாக்கா கிட்ட நானே நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். நிச்சயமா அவங்க உன்னை மன்னிச்சு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. இல்ல ருக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு முருகப்ப திரும்பி வந்து நான் யாரு என்னங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட என் முகத்துல காரி தூப்போம். அப்படி ஒரு அவமானம் வர்றதை விட இப்ப இருக்கிற நல்ல பேரோடவே நான் பிரிஞ்சு போறதுதான் நல்லது. இந்த உண்மையை உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னை ஏமாத்திட்டு போக எனக்கு மனசு வரல. இனி நீ என் கூட வர்றதும் வராதும் உன்னோட விருப்பம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு இல்ல ருக்கு, நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்.
நீ என் கூட வர்றையா இல்லையான்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். நாம இப்பவே ஊரு விட்டு போனா மங்களத்தோட கல்யாணம் நிச்சயமா நின்னு போயிடும். கல்யாணத்துக்கு தான் முருகப்பன் வராரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நாம ஊரு விட்டு போயிடலாம்.